வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக திவ்னேஷோட பேரண்ட்ஸ் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழு டீட்டெயில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்த நிகழ்ச்சியில் ஒன்று தாங்க சரிகமப. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் 4 டைட்டில் வின்னராக நம்ம திவ்னேஷ் குட்டி செலக்ட் ஆகியிருந்தார். அவருக்கு 10 லட்சம் மதிப்பிலான தொகையும் பரிசளிக்கப்பட்டதோட மெல்லிசை இளவரசன்ற விருதையும் வாங்கியிருந்தார். சரிகமப நிகழ்ச்சி அப்போ தன்னோட தந்தைக்கு புது வண்டி வாங்கணும்னு சொல்லியிருந்தார். அதையும் பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கனவை ரொம்பவே அழகாக நிறைவேற்றியிருந்தாங்க. திவ்னேஷ் குறித்து அவங்க அப்பா அம்மா ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அதில் ஆரம்பத்தில் திவ்னேஷ் செலக்ட் ஆவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க, எதுவும் தெரியாத இவன் எப்படி பாடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மெகா ஆடிஷனில் கிட்டத்தட்ட 50 பேர் செலக்ட் ஆனாங்க. அதுவும் பழைய பாடல் பாடினா எல்லாருக்குமே பிடிக்குமான்ற ஒரு பயம் ஜாஸ்தியாகவே அதிகரிச்சுட்டு இருந்தது. ஸ்ருதின்ற ஒன்று சுத்தமாக என் பையனுக்கு வரவே வராது, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அவனே போய் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ட்ரெயினர்கிட்ட கேட்டிருக்கான் திவ்னேஷ். உள்ளே போனதுக்கப்புறமும் போகலாமா வேணாமான்னு ரொம்பவுமே யோசிச்சுருக்காங்களாம். கடன் வாங்கியிருக்கோம், திவ்னேஷ்காக அவங்க அப்பாவும் வேலையை விட்டுருக்கிறாரு. காசு வாங்கின இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கூட பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், அவனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. யாரும் எங்களை கஷ்டப்படுத்தவே இல்லை. அதுக்காகவே நாங்கள் திவ்னேஷ் குட்டியை சரிகமப மேடையில் ஏற்றினோம். திவ்னேஷுக்கு எங்கள் கஷ்டம் என்னன்னு நல்லாவே தெரியும். அம்மா கஷ்டப்படுறாங்களேன்னு எப்போவுமே அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அது தெரிஞ்சதுனாலவோ என்னவோ அவன் ரொம்ப சூப்பராகவே பாடினா மேடையில். நாங்கள் கஷ்டப்படுறத நினச்சி அவன் புரிஞ்சுக்கிட்டு பாடின மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. அப்படி தான் இப்போவும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாமே சரியாக நீ நல்லா பாடு, நீ டிவியில் வரும்போது எங்களுக்கு சந்தோஷம்தான் வரும்னு அடிக்கடி அவங்க பேரண்ட்ஸ் திவ்னேஷ்ட சொல்லியிருக்காங்க. இதை விட பெற்றவங்களுக்கு வேறு என்ன வேணும்? உள்ளே போனதுலேருந்து எல்லாருமே சப்போர்ட் செஞ்சதுனால திவ்னேஷோட பெற்றோர்கள் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்ததாகவும் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. மக்களே, சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் போன்ற மேடை திவ்னேஷ் என்ற ஒரு குட்டியோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கையையும் மாற்றி இருக்குதுங்க. கடன் சுமை, வேலையை இழந்த அவங்க அப்பாவோட தியாகம் என பல கஷ்டங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் அவங்க தாத்தா தான் எல்லாமே அவனுக்கு. அவங்க தாத்தாக்கும் இப்போ உடம்பு சரியில்லை. அவங்க தாத்தாவோட சப்போர்ட் இல்லாமல் திவ்னேஷ் மேலே வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவுமே உருக்கமாகவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் எதுலையுமே அவங்க தாத்தாவை இன்வால்வ் பண்ணலை. ஏன்னா அவங்க தாத்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நாங்கள் அவரை பற்றியும் பெருசாக எதுவும் பேசலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல கஷ்டங்களை சந்திச்சு இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கு திவ்னேஷ். திறமை இருந்தால் எந்த உயரத்தையுமே தொடலான்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவே இருக்கிறாரு. அவரோட இசை பயணம் மேலும் பல உயரங்களை அடைய வாழ்த்தணும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். திவ்னேஷ் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மக்களே.